கரூரில் நடந்த சம்பவம் என் மனதின் ஆறாத காயம் என முதல்வர் விஜய் கூறினார். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சில வலிகள், காயங்கள் மறக்க முடியாதது என பேசினார். கரூர் சம்பவத்தின் அன்றைய பின்னணி மூளை யார் என முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் போலீசின் அன்றைய நாடகத்தை நம்பி ஏமாந்தேன் என்றார். என் அக்கா தங்கைகளின் மழலை மாறாத தங்க பிள்ளைகளை கரூர் சம்பவத்தில் இழந்துவிட்டோம். அந்த வழியில் இருக்கும் என்னை ஏளனம் செய்து என் மீது பழி போடலாமா என முதல்வர் விஜய் காட்டமாக பேசினார். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். சாந்தி என்பவருக்கு கருணை தொகையாக ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டது. கரூர் சம்பவத்தில் பலியான குடும்பத்திற்கான அரசு வேலை யார் யாருக்கு என்ற பட்டியல் வெளியானது. கல்வி, வருவாய், உள்ளாட்சி, காவல் உட்பட துறைகளில் 31 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட உள்ளது. கரூர் சம்பவத்தின் போது காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுத்ததா என முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். நமக்காக வந்துள்ள மக்களை காக்க வைத்து ஆதாயம் தேடுபவன் நான் அல்ல என்றார். வகுப்பை புறக்கணித்து பிள்ளைகளை பார்க்க செய்யும் அளவிற்கு கரூர் நிகழ்வு என்ன அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா? தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு முதல்வர் விஜய் பாவ மன்னிப்பு கேட்கும் நிகழ்வுதானே என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். அரசு பள்ளிகள் அரசியல் மேடையாக மாறுவதற்கு இடமளிக்கக் கூடாது. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை உறுதி என அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிகளை எச்சரித்துள்ளார். கரூர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு தவேக நிகழ்ச்சி ஒளிபரப்பிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அரசு பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் பள்ளிக்கல்வித்துறை தடை விதித்துள்ளது. கற்றல், கற்பித்தல் தவிர வேறு எந்த பணிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது. பிரிவினைவாத, வகுப்புவாத அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்துள்ளது. கனிம வள விவகாரத்தில் 27 மாவட்டங்களில் உள்ள இயற்கை வளங்கள் துறை அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செய்து கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவிட்டார். ஹூண்டாய் நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளது. உடனடியாக ஹூண்டாய் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையை ஃபாஸ்ட் ட்ராக் செய்து அவர்களின் முதலீட்டை உறுதி செய்ய வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு திமுக செய்த துரோகத்தை பட்டியலிட்டால் ஒரு புத்தகமே போடலாம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் உள்ள குறைபாடுகளை களையவும் கட்டமைப்பை மேம்படுத்தவும் 50 நோடல் அதிகாரிகளை தமிழக சுகாதாரத்துறை அதிரடியாக நியமித்துள்ளது. குறைபாடுகளை ஆய்வு செய்து சீரமைக்கப்பட்ட பணிகளை அறிக்கையாக அளிக்க உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவம் நடந்த 5 நிமிடத்திற்குள் எப்படி கேமராவோடு செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு சென்றார்? பக்கத்திலேயே காத்துக் கொண்டிருந்தாரா? எங்களுக்கும் எங்களுடன் இருந்த எஸ்பிக்கும் அப்போது தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிந்தது என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி வளர்ச்சிப் பணிகளுக்காக அமைச்சர் டி.கே. பிரபு தனது 1 மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்கினார். கரூரில் உள்ள ரூபாய் 25,000 கோடி மதிப்பிலான 3085 ஏக்கர் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்ப்பதா என்று தமிழக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவை தேர்ந்து போன கட்சி என்று சொல்லும் முதல்வர் விஜய்க்கு நாவடக்கம் தேவை. அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் அதிமுகவை சீண்டினால் வெகு விரைவில் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்தார். திமுகவின் இந்து விரோத பாதைகள் தவேக அரசு சென்றுவிடக் கூடாது. கோவில் சொத்துக்களை எந்த காரணத்திற்காகவும் வேறு யாருக்கும் பட்டா மாறுதல் செய்யக்கூடாது என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கேஆர்எஸ் அணையில் இருந்து விவசாயத்திற்கு திறக்க போதுமான தண்ணீர் இல்லை. கேஆர்எஸ் அணை நிரம்பும் போது தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என நம்புகிறேன் என கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறினார். கரூர் சம்பவம் என் வாழ்வின் மிகப்பெரிய வலி. போலீஸ் முறையான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என முதல்வர் விஜய் குற்றம் சாட்டினார். கரூரில் உயிரிழந்தவர்களுக்காக தவேக சார்பில் நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இனி ஒரு அரசியல் சதியை யாரும் யோசிக்க கூடாது என்பதற்காக நினைவுச் சின்னம் அமைகிறது என்றார். நான் முதல்வர், என்னை கரூர் செல்லக்கூடாது என கூற நீங்கள் யார்? கண் விழித்து பாருங்கள், உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது என முதல்வர் விஜய் பேசினார். கொளத்தூரில் நான் 5 நிமிடம் பேசியதற்கே மக்கள் கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள். பேச சொல்கிறார்கள், பேசினால் எழுந்து ஓடுகிறீர்கள் என விஜய் பேசினார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணாதுரை பிறந்தநாள் அன்று துவங்க உள்ளது. தீய சக்தி போல் ரீல் தாய்மாமன் எல்லாம் இல்லை, நான் ரியல் தாய்மாமன் என்றார். ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தை மக்கள் ஒழித்து கட்டினார்கள். மக்கள் என் பக்கம் இருக்கும்போது குதிரை பேரம் எனக்கு எதற்கு என முதல்வர் விஜய் பேசினார். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் என விஜய் பேசினார். என்ன பிரச்சனை வேண்டும் என்றாலும் தவேக அரசை எளிதாக அணுகலாம் என்றார். பேசி பேசி பிரச்சனையை வளர்க்க நான் விரும்பவில்லை. பேசுவதை விட செயலில் காட்ட வேண்டும்.
டாக் லெஸ் ஒர்க் மோர் என்பதுதான் எனது பாலிசி என முதல்வர் விஜய் பேசினார். கட்சி நிதி என்ற பெயரில் தீய சக்தி தீர்ந்து போன சக்தி கொள்ளையடிக்கிறது. சட்டசபையில் கட்சி நிதி என்று எந்த கட்சியின் பெயரையும் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஓட்டம்தான். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். இவர்களால் ஒரே வேடிக்கையாக இருக்கிறது என கரூர் மக்கள் சந்திப்பில் முதல்வர் விஜய் பேசினார். தமிழகத்தில் தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறு வேறு இல்லை, கூட்டு களவாணிகள் தான். அவர்களால் நேர்மையாக எங்களுக்குள் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவிக்க முடியுமா என முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பினார். இடைத்தேர்தலில் திமுகவை வெளுத்து விடுங்கள், திரும்ப எழவே முடியாதவாறு வெளுத்து விடுங்கள் என முதல்வர் விஜய் பேசினார். எம்ஜிஆரின் அன்பு முதல்வர் விஜயிடம் உள்ளது. விஜய்க்காக தமிழக மக்களே தவம் கிடக்கின்றனர். திமுக ஆட்சியில் திமுகவினருக்கு மட்டுமே விடியல் கிடைத்தது என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பேசினார். விஜயின் கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது சுயநலமாக இருக்கிறது. பணம் கொடுப்பது மட்டும் லஞ்சமல்ல, தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுப்பதும் லஞ்சம்தான் என நயினார் நாகேந்திரன் சொன்னார். கரூரில் களத்தில் நின்று உதவியது யார், மக்களை தவிக்கவிட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என திமுக MP கனிமொழி விமர்சித்தார். சென்னையில் பஸ் ஸ்டாண்ட் அருகே மதுக்கடை இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதேபோல் தமிழகம் முழுவதும் பஸ் ஸ்டாண்ட், கோயில், பள்ளி அருகே மதுக்கடைகள் இருந்தால் கலெக்டரிடம் மனு அளிப்போம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மது அரக்கரை ஒழிக்க ஒன்றிணைவோம், தமிழகத்தை காப்போம், மாறுவோம், மாற்றுவோம் என்றார். அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், கரூர், திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நியூசிலாந்து சென்றார். விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் மோடியை கட்டியணைத்து வரவேற்றார். பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் முதியோர் நலச்சட்ட பிரிவு 23 கீழ் அவர்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை திரும்பப் பெறலாம் என மும்பை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. என்னை கொன்றால் மட்டுமே திரிணாமுல் காங்கிரஸை அழிக்க முடியும் என மம்தா தெரிவித்துள்ளார். திரிணாமுல் தனது அரசியல் போராட்டத்தை தொடரும், எதற்கும் அஞ்சாது என்றார். ஈரான் மீது முன் எப்போதுமில்லாத வகையில் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் இன்னமும் முடிவடையவில்லை என நெதன்யாகு கூறியுள்ளார். முதல்வராக பொறுப்பேற்ற பின் இன்று முதல் முறையாக CM விஜய் கரூர் செல்கிறார். கரூர் கலெக்டர் ஆபீஸ் செல்லும் வழியில் ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் முதல்வர் விஜய் அரசு பணி நியமன ஆணையை இன்று வழங்குகிறார். முதல்வர் விஜய் கரூரில் இன்று மக்களை சந்திக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து முதல்வரின் பிரச்சார வாகனம் கரூர் அட்லஸ் மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் பிக் பேஷ் கிரிக்கெட் லீக் தொடரின் முதல் போட்டி டிசம்பர் 12ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வயநாடு கல்லாடியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இறந்த 7வது நபரின் உடல் மீட்கப்பட்டது. காணாமல் போன மேலும் ஒருவரை தேடும் பணி 4வது நாளாக நீடிக்கிறது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இன்று பணி நியமன ஆணை வழங்க தடையில்லை. ஆனால் தற்காலிகமாகவே அரசு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா டிசம்பர் மாதம் வங்கதேசம் திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 12% அதிகமான எத்தில் ஆல்கஹால் கலந்த இருமல் சிரப், டானிக் மற்றும் டிஞ்சர்களை இனி டாக்டர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்பனை செய்யக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கரூரில் ரூபாய் 850 கோடி முதலீட்டில் அமைக்கப்படும் எவர்வன் கோத்தாரி ஃபுட்வேர் ஆலையின் 2ஆம் கட்டத்துக்கு முதல்வர் விஜய் அடிக்கல் நாட்டினார். அடிடாஸ் ஷூவில் பிரியமுடன் விஜய் என அவர் கையெழுத்திட்டார். பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்து சென்றடைந்ததன் மூலம் 40 ஆண்டுகளுக்கு பின் அந்நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். முதல்வர் என்பதை மறந்து முதல்வர் விஜய் காவல்துறையையே குற்றம் சாட்டுகிறார். இன்று போல அன்றும் சரியான நேரத்தில் விஜய் கரூர் சென்றிருந்தால் அசம்பாவிதம் நடந்திருக்காது என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை திருட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வலியுறுத்தி நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை ஆம் ஆத்மி கட்சி நடத்தப்போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்களுக்கு அந்நாட்டு அதிபர் ரெசப் தய்யிப் எர்டோகன் ஒவ்வொருவரின் பெயரும் பொறிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் 6 குண்டுகளை நினைவு பரிசாக வழங்கியது நேட்டோ தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஈரானின் கோரிக்கையை ஏற்று பேச்சுவார்த்தைகளை தொடர அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்றார்.
காங்கோவில் தீவிரமடையும் எபாலா பரவலால் இதுவரை 625 பேர் இறந்துள்ளனர். 80% புதிய பாதிப்புகளுக்கு முந்தைய நோயாளிகளுடன் தொடர்பில்லை என WHO தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு ஆக்லாந்தின் புகழ்பெற்ற ஸ்கை டவர் இந்திய மூவர்ண கொடியில் உள்ள நிறங்கள் போல் அலங்கரிக்கப்பட்டது. ஹூண்டாய் நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளது. உடனடியாக ஹூண்டாய் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையை ஃபாஸ்ட் ட்ராக் செய்து அவர்களின் முதலீட்டை உறுதி செய்ய வேண்டும் என EPS வலியுறுத்தினார். தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் மார்டின், தலபாய் சுந்தரம், திமுக MLA CV கணேசன் உள்ளிட்டோரும் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கோவை மதுக்கரை வனச்சரகத்திற்கு உட்பட்ட காக்காச்சாவடி புதூர் அருகே வனப்பகுதியில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே காக்கா பள்ளம் பகுதியில் டீசல் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 2 பெண்கள் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் இறந்தனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் 2022ஆம் ஆண்டுக்கு பின் மீண்டும் கொரோனா பாதிப்பால் 2 பேர் இறந்துள்ளனர். மேலும் புதிதாக 4 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ய முயன்ற வழக்கில் மேலும் 2 கைதாகியுள்ளனர். அவர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் செல்லும் முதல்வர் விஜயை சந்திக்க இன்று காலை முதல் அட்லஸ் மைதானம் வாசலில் தாவேக தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தாவேக வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி திருச்சி கிழக்கில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் செல்லும் முதல்வர் விஜய் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தடைந்தார். திருச்சியிலிருந்து வாகனம் மூலம் சாலை மார்க்கமாக கரூர் செல்கிறார். தாவேகவின் வீர தியாகிகளுக்கு அரசு நிவாரணம், அரசு வேலை வழங்கும் இந்த முறை இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் காணாத ஒரு புதிய முறையாக அமைந்திருக்கிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடியின் நிகழ்வுகளுக்கு அந்நாட்டு பத்திரிகைகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூரில் நடக்கும் முதல்வர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுடன் வருபவர்கள், முதியோர்களுக்கு அனுமதி இல்லை. போலீசாரின் சோதனைக்கு பிறகே பங்கேற்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 125 கல்லூரி முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைந்து கொண்டிருக்கும் உயர்கல்வித்துறையை உயர்த்த வேண்டும் என்றார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூருக்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். கரூர் தாவேக நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஊடகத்தினரோடு ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 125 கல்லூரி முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக முதல்வர்களை நியமிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 69% பணியிடங்கள் நிரப்பாமல் உள்ளது என்றார். கரூர் விழா அரங்கிற்கு முதல்வர் விஜய் வந்தார். அவரை அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முதல்வர் விஜய் கருப்பு சட்டை அணிந்து வந்தார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு முதல்வர் தற்காலிக அரசு பணி வழங்கப்படுகிறது. நியமன ஆணையை பெற பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் கலெக்டர் ஆபீஸில் காத்திருக்கின்றனர். கரூரில் வெண்ணெய்மலை பகுதியில் முதல்வர் விஜயின் மக்கள் சந்திப்பு தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. முன்னதாக அரங்குக்குள் நுழைந்த முதல்வர் மாவட்ட செயலாளர் மதியழகனை ஆறு தழுவி அன்பை வெளிப்படுத்தினார். கரூரில் முதல்வர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி துவங்கியது. விஜய் சிறப்புரைக்கு முன்னதாக மாவட்ட செயலாளர்கள், MLAக்கள், அமைச்சர்கள் வாழ்த்துரை வழங்கி வருகின்றனர். தமிழகத்தில் சட்டசபை இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா என்று சொன்னோம், அதேபோல நிரந்தர முதல்வர் என இப்போது தளபதியை சொல்கிறோம் என்கிறார் MR விஜயபாஸ்கர். நம்ம கட்சிக்கு வந்துட்டீங்க என சின்ன பிள்ளைகள் என்னை பார்த்து கேட்கின்றனர் என்றார். கரூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முதல்வர் விஜய்க்கு வாழ்பரிசு அளித்தார். நமக்கு பல வழிகளை தந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுத்து விட்டனர். இது என்றும் நிரந்தர பதிலடியாக நிலைத்திருக்க வேண்டும் என முதல்வர் விஜய் பேசினார். அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம், பதவி வெறி பிடித்து அலையக்கூடாது, தீய சக்தி என்றைக்கும் திருந்தாது என முதல்வர் விஜய் ஸ்டாலினை சாடினார். கரூர் வெண்ணெய்மலை அட்லஸ் மைதானத்தில் இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரை முதல்வர் விஜய் ரோட் ஷோ நடந்தது. வழி நெடுகிலும் தொண்டர்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் காக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 2 மாதங்களாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நூல் தராததால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கஞ்சி தொட்டி திறக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தின் விலை மதிப்பற்ற தொல்பொருட்கள் மீட்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இவற்றின் வருகை இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலும் பாதுகாப்பதிலும் மற்றொரு புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றார். தாவிகாவில் இணையச் சொல்லி மிரட்டியதாக பேட்டியளித்த திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். தமிழகத்தில் தனியார் குடோன்களில் சட்டவிரோதமான செயல்கள் நடக்கின்றனவா என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய முறைகேடு வழக்கில் தாமதம் ஏற்படுவது குறித்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தின் தற்போதைய சூழலில் காங்கிரஸ் கட்சியின் நிலை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய எம்பி சசிகாந்த் செந்திலை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு தமிழக காங்கிரஸ் குழு அமைத்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயர்ந்த சிகரமான கிளிமஞ்சாரோ மலையில் உலகின் மிகப்பெரிய இந்திய தேசிய கொடியை ஏற்றி புதிய சாதனை படைத்துள்ள முத்தமிழ் செல்வி தலைமையிலான குழுவினரை வானதி சீனிவாசன் பாராட்டியுள்ளார். தொழில் முனைவோருக்கு வரும் காலங்களில் ரூபாய் 1 லட்சம் உத்தரவாதம் இல்லாமல் கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ஊரை அடித்து உலகில் போட்டதால் தான் கரூர் கம்பெனி ஓனர் ஓடி ஒளிந்து போய்விட்டார், இன்னொருவர் சிங்கப்பூர் பரிசோதனைக்கு போய் ஒளிந்து விட்டார் என முதல்வர் விஜய் கரூர் கூட்டத்தில் பேசினார். இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் சிக்கப் போகிறார்களோ என்றார். சென்னை மாதவரம் மஞ்சம்பாக்கம் பகுதியில் பூமிக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த எல்பிஜி கேஸ் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 2025-2026 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என மத்திய கல்வித்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொச்சி தனுஷ்கோடி சாலையில் நிலச்சரிவு தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் போக்குவரத்து துவங்கியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,06,800க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 245க்கு விற்கப்படுகிறது. கேரளாவில் மகளிர் இலவச பஸ் பயண திட்ட நிதி இழப்பை சமாளிக்க டிக்கெட்டின் பின்புறம் விளம்பரங்கள் அச்சிட அரசு முடிவு செய்துள்ளது. மாதம் ரூபாய் 60 கோடி வரை இலவச பயணத்திற்கு செலவாகுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் வரும் 12ஆம் தேதி தங்கத் தேர் திருவிழா நடைபெறவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விழாவில் அமைச்சர்கள், மடாதிபதிகள், ஆதீனங்கள் பங்கேற்க உள்ளனர். மத்திய கல்வித்துறையின் கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் முகமை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் பள்ளி இடைநிற்றல் தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளது என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நிலவி வரும் வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக இதுவரை 5120 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் விதிமீறலில் ஈடுபடும் பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை 500 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட மார்க்கெட் தெருவில் திடீர் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறையினர் அனுமதியின்றி செயல்பட்ட கடைகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் உதவித்தொகை வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாற்ற பரிந்துரை செய்ய 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஆரோன் கைது செய்யப்பட்டார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கில் தேர்தல் வழக்கு தொடர்ந்த மனுதாரர் தொகுதியின் வேட்பாளரும் அல்ல, வாக்காளரும் அல்ல என்று கூறி சென்னை ஹைகோர்ட் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. திமுக கட்சியின் பிரமுகர் பூச்சி முருகன் நடிகரான இவர் நடிகர் சங்கத்தின் துணை தலைவராகவும் உள்ளார். நண்பர்களுடன் கொடைக்கானல் வந்த இவர் ஓட்டல் அறையில் திடீரென மயங்கினார். அங்குள்ள மருத்துவமனையில் முதலுதவி பெற்றவர் பின்னர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் இரத்த கசிவு இருப்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்ட பூச்சி முருகன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஜூலை 12 முதல் 15ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் ஆனி மாத பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் மலையேற வனத்துறை கோயில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் ஊரவையில் ஸ்ரீ பாலகுரு மகா சாஸ்தா ஐயனார் கோயில் ஆனி மாத விழாவில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடந்தது. நெல்லை இரட்டை கொலை வழக்கில் வீரவநல்லூர் அருகே பதுங்கியிருந்த குற்றவாளி அஜித்தை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அஜித் அரிவாளால் போலீசை தாக்க முயன்றதால் தற்காப்பு நடவடிக்கை என போலீஸ் தரப்பில் விளக்கம். திண்டுக்கல்லில் உதவி பேராசிரியர் வேலை வாங்கித் தருவதாக ரூபாய் 50 லட்சம் மோசடி செய்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிலரை குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் மொரோக்கோ அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் அதிவேகமாக 20 கோல் அடித்தவர் என்ற பெருமையை பிரான்ஸ் வீரர் எம்பாப்பே பெற்றுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது T20 போட்டியில் 3-0 கணக்கில் இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி உலகின் 2வது மிகப்பெரிய மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை நேரில் பார்வையிட்டார். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வாட்ஸ்அப் பயனர் பெயர் விவகாரம் ஆய்வில் உள்ளது. இந்த அம்சத்தின் மூலம் செல்போன் எண் பாதுகாக்கப்படும் என மத்திய அரசு அளித்த நோட்டீஸுக்கு மெட்டா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் 8 மாத கால சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு தயாராகிறார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆய்வுகளை நடத்த உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரண மக்களுக்கும் விண்வெளி பயணங்களை சாத்தியமாக்குவதே தனது நோக்கம் என்று கூறியுள்ள எலான் மஸ்க் அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவின் மேற்பரப்பில் நிரந்தர நகரங்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். தேசிய விருது பெற்ற ஒளிப்பதிவாளர் மற்றும் டூலெட் பட இயக்குநருமான செழியன் உடல்நலக் குறைவால் காலமானார். பரதேசி, தாரை தப்பட்டை, தென்மேற்கு பருவக்காற்று படங்களில் பணியாற்றியவர். இதயம் முரளி திரைப்படத்துக்கு தடை விதிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. பராசக்தி படத்துக்காக தனக்கு வழங்க வேண்டிய 8,39 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்று சுதா கொங்கரா தொடர்ந்த வழக்கில் சம்பள பாக்கி பிரச்சினையை மத்தியஸ்தர் மூலம் தீர்த்துக் கொள்ள கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுவாசிகா நடிப்பில் வெளியாகும் படங்கள் அடுத்தடுத்து வரவேற்பை பெறுகின்றன. கடந்த ஆண்டு சின்னத்திரை நடிகர் பிரேம் ஜேக்கபை திருமணம் செய்த இவர் தனது முந்தைய காதல் பற்றி கூறியதாவது: எனக்கு இதற்கு முன்பு ஒரு காதல் இருந்தது. அழகானவர், என்னை நன்கு மதிப்பவராகவும் இருந்தார். அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அவரை மனதளவில் பாதித்தது. குடும்ப பிரச்சினைகளையும் காதலையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாததால் அந்த உறவு முறிந்தது என்றார். ரவி நெலக்குடிதி இயக்கத்தில் துல்கர் சல்மானின் 41வது படம் உருவாகிறது. நாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். தெலுங்கில் உருவாகும் இப்படம் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் வெளியாகிறது. இந்த படத்திற்கு தற்போது ஸ்ரீ ஸ்ரீ என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனர். கூடவே காதல் மீண்டும் துளிரும் என குறிப்பிட்டுள்ளனர். காதல் கதையில் உருவாகும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். 90களில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த சுகன்யா கடந்த சில ஆண்டுகளாக நடிப்பதை குறைத்துவிட்டார். தேர்ந்தெடுத்த படங்களில் மட்டுமே நடிக்கிறார். 2014இல் ஆமையும் முயலும் என்ற மலையாள படத்தில் நடித்தவர். 12 ஆண்டுகளுக்கு பின் ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் ஜோஜு ஜார்ஜ் நடிப்பில் உருவாகும் வரவு என்ற படத்தில் மீண்டும் அங்கு நடிக்கிறார். அதில் அவர் டெய்சி என்ற கன்னியாஸ்திரியாக வருகிறார். தமிழ் தெலுங்கில் முன்னணி இளம் இசையமைப்பாளராக வலம் வருகிறார் சாய் அபயங்கர். சினிமா பாடல்கள் தாண்டி தனி இசை ஆல்பம் மூலம் இவர் பிரபலமானவர். அதனால் தொடர்ச்சியாக அதையும் வெளியிடுகிறார். பவளமல்லி ஆல்பத்திற்கு பின் புதிதாக அவர் உருவாக்கும் ஆல்பத்தில் இசையுடன் நடனமும் ஆடுகிறார். இதில் அவருடன் நடிகை மமிதா பைஜு ஆடுகிறாராம். இதற்கு முன் அவரது ஆல்பங்களில் சம்யுக்தா, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர் உள்ளிட்டோர் நடனமாடினர்.